சிவாய நம. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி சரணடைந்து என்னுடைய குருநாதருடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். சிவாய நம. அன்பார்ந்த சர்வம் டிவி நேயர்களே, அனைவருக்கும் இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதம் 14ஆம் தேதி தீபாவளி நன்னாள். இருளை அகற்றும் ஜோதி, இருளகற்றும் ஜோதியாக சிவபெருமான் இருப்பதைப் போல, அதனால தான் இந்த செயலை நான் கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்காக. உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் நீக்கி ஒளி மயமான தீப ஒளி எப்படி மிளிர்கின்றதோ, வெளிச்சம் வருகின்றதோ, அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட என்னுடைய வாராகி அம்பாளை பணிந்து பிரார்த்திக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, அமாவாசை நோன்பு சுமங்கலி விரதம், அதோடு மட்டுமல்ல மறுநாள் 15ஆம் தேதியிலிருந்து சஷ்டி ஆரம்பம். 15, 16, 17, 18, 19, 19ஆம் தேதி சூரசம்ஹாரம், 20ஆம் தேதி சுவாமி திருக்கல்யாணம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம். அப்போது சஷ்டி விரதம், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம், அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா கோடான கோடி மக்கள் எங்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கே இருந்தாலும் திருச்செந்தூர் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க. இந்த சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி ரொம்ப அருமையாக தன்னுடைய கட்டுரையிலையும் செய்யுள்ளையும் பாடல்களையும் சொல்லியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, காலந்தொட்டு இந்த சஷ்டி விரதம் பேசப்பட்டு வருகிறது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை, குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நெடும் காலமாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நவம்பர் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி. நாம் 16ஆம் தேதி ஹோமம் பண்ணுறோம், பிராயச்சித்த பரிகார ஹோமம் பண்ணுறோம். அந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறவங்க ஃபோன் போட்டு உங்களுக்கான சங்கல்ப கட்டணம், ஹோம கட்டணத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம சொல்ல போகிறோம். வாருங்கள் அன்பு நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலனை நாம் காண்போமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/9/2020 முதல் 30/11/2020 முடிய நடைபெற இருக்கின்ற நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலனை நாம் காண்போமாக. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எத்தனை மாற்றங்கள் வந்தபோதும் நம்மளுடைய வாழ்விலே, நம்ம லைஃப்பில் ஏதேனும் மாற்றங்கள் நடக்காதா? நாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு வரமாட்டோமா, அடுத்த முன்னேற்றத்திற்கு நாம் செல்வோமா அப்படின்னு பார்க்கின்ற வகையில்
மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு எப்பயுமே துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு ஃபார்வேர்டு முன்னுக்கு வரதை பற்றி தான் அவங்க அதிகமாக சிந்தனை செய்வாங்க. எப்பொழுதும் துலாம் ராசி என்பவர்கள் ஒரு கற்பனையில் இருப்பார். நாம் இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எப்பொழுதும் ஒரு கற்பனையிலேயே தான் துலாம் ராசி அன்பர்கள் இருந்து வருவார்கள். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக துலாம் ராசி என்பதிலே உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் இருக்கிறார் இந்த நவம்பர் மாதத்தில். சரியா? அப்போ அனுகூலமான மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, கடந்த 2 மாதங்கள் எப்படி இருந்திருக்கும்? செப்டம்பர், அக்டோபர் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இது செப்டம்பர், அக்டோபரும் நிறைய அந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதங்களாக உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய அதில் இடர்பாடுகளை கூட நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் துறையை சார்ந்தவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் திடீர்னு ஒரு இழப்பு வந்திருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா டக்குன்னு நஷ்டமாயிடும், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா போட்டு அது ஏதேனும் ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த பொருள் டக்குன்னு போய் மாட்டிக்கும், அது சேல்ஸ் ஆகாது. இந்த மாதிரி உங்கள் முதலீடுகள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஏதேனும் ஒரு பொருளில் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே. சரி, அப்படி லாக் ஆகிடுது சாமி, இப்போ நாங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பொருள் இருந்து அழிவதை விட அதை கொடுத்து பணமாக்கி கொள்வது தான் சிறப்பானது, புத்திசாலித்தனமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஆஃபர் போட்டு அதை ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது பொருளாக இருந்தால் நாங்கள் மாற்றிடலாம் சாமி, ஆனால் இது வந்து ஒரு இடத்துல போய்ட்டு கொடுத்து வச்சுருக்கோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்டு அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் மேபி, இல்லை இன்னொருத்தட்ட கொடுத்து வச்சுருக்கலாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பொருளாக போட்டு வைப்பாங்க. ஓகேவா? இல்லை ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய பணம் ஜாக்கிரதையாக இருக்கும், ஆனால் அது பார்க்கும்படியாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல இருக்குது, இந்த பொருளாக இருக்குது, இல்லை இவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்குறோம், ஓனர்கிட்ட கொடுத்துருக்குறோம், இவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு உங்கள் பணத்தை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து செலவு பண்ண முடியாது. உங்கள் பணத்தை நீங்கள் தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்க்கலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை துலாம் ராசி நேயர்களே. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க சொல்கிறப்ப நான் இப்படி சொல்கிறீங்கன்னாக்கா இருக்கிற இப்போ இதுதானே உண்மை, அந்த மாதிரி நீங்கள் மாட்டியிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. அப்படி மாட்டியிருந்தால் அது என்ன, இதனால் அப்படி நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நவம்பர் மாதத்துக்கு போயிடலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் தொழில் துறையை சார்ந்தவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அது சிறு தொழில் குறுந்தொழில் ஆனாலும் சரி தான், பெரிய வியாபாரம் ஆனாலும் சரி தான், தொழிற்சாலைகள் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே செலவீனங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் செலவு அதிகரிக்கும்னு சொன்னாக்கா அதுக்கு ஏற்ற வரவு செலவு இருக்கும், வியாபாரம் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு வியாபாரம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கோங்க. ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா, பண்டிகைகள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் அமைய இருக்கின்றது. ஆகினாலே துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் வியாபாரம் பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே ஏதேனும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக தான், அதிகமான நபர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், பண தட்டுப்பாடு நீங்கும். உங்கள் வாழ்விலே
அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த அந்த சிறு சிறு தடைகள் விலகும். துலாம் ராசி நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழைய சேல்ஸ், அதாவது போன நவம்பர்லாம் சாமி நான் ஒரு 10 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணேன், இப்போ வந்து 40,000 ரூபா தான் பண்ணுறேன் அப்படின்னு பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே அது பொருந்துது இப்போது. அதனால் இப்போ கால சூழ்நிலை மாறிடுத்து. இது கிரக சூழ்நிலை கிடையாது, கால சூழ்நிலை. தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கே, பிரபஞ்சத்திற்கே அமைஞ்ச ஒரு கால சூழ்நிலை. அப்போ இந்த காலத்தின் கோலம் இது வந்து இப்படி இருந்தது சாமி, என்க அந்த பழைய சேல்ஸ் வருமா அப்படின்னு கேட்டாக்கா, மீண்டும் அதான் சொன்ன ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே அதை சொன்னேன், புரியுதுங்களா? அப்போது பழைய நிலைக்கு அல்லது இயல்பு நிலைக்கு நீங்கள் ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 9 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சேல்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பழைய சேல்ஸ் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியமானது. அதே சமயத்தில் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இந்த இரண்டு தெய்வங்களையும் சனிக்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுறது. அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி இந்த 2 நாட்களிலுமே பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் மிக சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. சரி, அப்போ வியாபாரம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன், வரவு செலவு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன், செலவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீண்ட நாட்களாக ரொம்ப மாதம், 4 மாதமாவது 5 மாதமாவது இன்னும் டியூ கட்டலை, பணம் கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நின்று போன பணத்தை கூட கொஞ்சம் டியூ வந்து நீங்கள் கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கடனை அடைக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கடனை கொஞ்சம் திரும்ப செலுத்துவதற்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, ஒரு கடன் பிரச்சனை ஒரு 10,000 ரூபா கடன் இருந்தால் கூட அது உங்களுக்கு பெரிய மலை மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா பொதுவாக கடன் வாங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அது பிடித்தமான ஒரு விஷயம். டக்குன்னு ஏதாவது வாங்கி மாற்றி விட்டுடுவீங்க, புரிதுங்களா? அது கைமாற்று வாங்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு கைவந்த கலை. இது இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, இப்படி ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க பணத்தை. இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். அப்போது கடன் பிரச்சனையில் இருந்து நாங்கள் வெளியே வருவோமா சாமி, நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பழைய கடனை அல்லது நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடனை அடைப்பதற்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வரவு செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் செலவீனங்கள் அதிகரிக்கும். செலவு எதனால் வரும்? அப்போ இந்த மாதிரி கடன் கொடுத்தீங்கன்னா அந்த செலவு வந்து நடந்து போகும். அதுதான் பாயிண்ட்டு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் புதிய கடன் வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ கடன் வாங்கலான்னு யோசிச்சுருப்பீங்க, எப்போ கடன் வாங்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. யாராவது வரமாட்டாங்களா, நமக்கு இது ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்களா, 10,000 ரூபா கொடுக்க மாட்டாங்களா, அவங்க சூழ்நிலைக்கு தகுதிக்கு ஏற்றாற் போல் 10,000 ரூபாலேருந்து 10 கோடி ரூபாய் வரலாம் வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அன்பர்களாக துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக கடன் வாங்குவது என்பது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல கடன் வாங்காமல் வியாபாரம் செய்ய முடியாது. கடன் வாங்காமல், கடன் கொடுக்காமல் வியாபாரம் செய்ய முடியாது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஓகேவா? ஸோ தொழில்துறை நன்றாக இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக வேலை வாய்ப்புகளுக்கான காலம் அதிகரிக்கும். கொஞ்சம் இன்னும் கூட அதிக முயற்சிகள் தேவைப்படும். துலாம் ராசி என்பதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. இதுதான் விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போகணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுங்க, புரியுதா? இது எனக்கு இந்த வேலை தான் வேணும்,
இப்படி இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்லாம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது இன்றைக்கி நடக்கிற விஷயம் கிடையாது. நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது அப்படி இருக்குது, அந்த வேலை அப்படி, அந்த ஓனர் அப்படி, அந்த கம்பெனி அப்படி அப்படின்லாம் நீங்கள் வந்து சீர்தூக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா, ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாக்கா படம் நடக்காது, உங்கள் படம் ஓடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நினைக்கிற வேலை கிடைப்பதை விட கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. துலாம் ராசினியர்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. ஆமாம் சாமி, என் பையன் வந்து அந்த கம்பெனிக்கு போனால் இந்த கம்பெனிக்கு போனால், ஆனால் இப்போ போக மாட்டேங்கிறான், இப்போ பெரிய சம்பளத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கான். ஒரு சில பசங்க வந்து நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துருக்கான். நிறைய எக்ஸாம் எழுத போகிறேன்னு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அந்த பசங்கள்லாம் அது ஆம்பளை பசங்களானாலும் சரி தான், பொம்பளை பசங்களானாலும் சரி தான், இந்த 2 விஷயத்தை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். அன்பு துலாம் ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் அதிக முயற்சி எடுத்து பிரம்ம பிரயர்த்தனம் செஞ்சால் தான், தலைகீழ் நின்னால் தான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேலையை நீங்கள் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீங்க? நீங்கள் முன்னுக்கு வர்றது 2வது. முதல்ல வருமானம் தேவை. அந்த வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதில் சோம்பேறித்தனப்படாதீங்கன்னு தான் நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும், 1.5 லட்ச ரூபா கிடைக்கும், 3 லட்ச ரூபா கிடைக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். புரிதுங்களா? அந்த மாதிரி சொன்னாலும் அது இங்கே அவங்க யார் சொல்கிறாங்களோ அது இங்கே பார்த்துக்கோங்க. ஆனால் துலாம் ராசி இருக்கிற உண்மை இது தான். ஒரு 70,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த சாமி, எனக்கு இப்போ 30,000 ரூபா சம்பளத்துக்கு கூப்பிட்றாங்க, தாராளமாக போங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு 30,000 வாங்குங்க, ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சூழ்நிலை சாமியாகவே பார்த்து இந்த பையன் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்து கூட அவன் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டானே, அவன் மாறிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவரே உங்களுக்கு திரும்பவும் பழைய சேலரியே கொடுப்பாரு. அப்போ இது ஒரு டெஸ்ட்டு. இந்த நேரம் என்பது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தான். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட சாமி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆராய்ச்சி, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணினா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி வேலை ட்ரபுளாக இருக்குது, என்னை கேட்காம வேலையை விட்டுறக்கூடாது நீங்கள். ஆமாம், புரிதா? என்னை கேட்காம வேலையை விடக்கூடாது. ஆமாம், அடித்தே போய்டுவேன். அதனால் வேலையை அதை விட்டுட்டு என்கிட்ட வராதிங்க, விடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஓகேவா? அதாவது வேலையை விடுறதுக்கு முன்னாடி எத்தனை கோவிலுக்கு போனாலும் போகலாம், அவள் வேலையை விட்டுட்டு கோயிலாக போயிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட்டு. அதனால் வேலை விடுவதாக இருந்தால், கடன் வாங்குவதாக இருந்தால், வியாபாரம் தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தால் ஒரு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அன்பு துலாம் ராசி நேயர்களே, நாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜென்ரலான ராசி பலன். அப்போ இது எனக்கு பொருந்துமா, இது எனக்கு செட் ஆகுமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த பிறப்பு ஜாதக ராசி கட்டத்தில் என்னெல்லாம் கிரகங்கள் இருக்கோ அது மேலே கோச்சாரம், அப்புறம் இப்போ என்ன உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது, இதையெல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்த்து தான் துலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கான ராசி பலனை சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் செய்கிற வேலையில் கவனமாக இருங்க. குறிப்பாக வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், இங்கே சாதாரணமாக ஒரு கடையில் வேலை செஞ்சாலும் சரிதான், இல்லை ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரிதான், அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அந்த உங்கள் செய்தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் அதிக கவனம் தேவை. உங்களுடைய மேல் அதிகாரிகளை நன்றாக அனுசரித்து செல்ல வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவங்க உங்களுக்கு என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ, அதை டாஸ்க்கு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் இம்மீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், அதை முடித்து கொடுக்கணும். அவங்களுக்கு இவன் இதை செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும்.
உங்கள் பேரில் ஒரு நல்ல ஃபெய்த் நம்பிக்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் வெளிநாட்டு அன்பர்களே. சரி சாமி, நான் ஆனால் கஷ்டப்படுறேன் சாமி, ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது, ரெக்கக்னைஸ் கிடைக்கல, எனக்கு ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க, நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வெளியே போனால் வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும்ல. இதை விட்டுடுவீங்க. ஆனால் வெளியில் போனால் உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு செக் பண்ணமா வேணாமா? ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை விடுங்க. ஸோ இருக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது, குரூஷியலானது. அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்ததை பற்றி நம்ம யோசிக்கணும். கவனமாக இருங்க, சரியா? அடுத்தது குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வெளியில் என்னதான் உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அது குடும்பத்தில் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் எதுன்னு கேட்டிங்கனாக்கா குடும்பம் தான். ஸோ குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும், மகிழ்ச்சி சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களே. அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே நல்லா விட்டு கொடுத்து செல்வீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அன்னோன்யமாக இருப்பீங்க, ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பீங்க, ஒருத்தர் நல்லா தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நல்லா அன்னோன்யமாக ரொம்ப ஜாயிண்ட்டாக இருப்பீங்க, அதான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய அன்பு அதிகரிக்கும். கணவன் மீது மனைவிக்கும், மனைவி மீது கணவனுக்கும், ரெண்டு பேருக்குமே நல்ல அந்த அன்பு அதிகரிக்கும். அப்படி பார்க்கும்போது ஒற்றுமை மேலோங்கும். அதில் ஒன்றும் குறைவே இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை தான். ஓகேவா? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. அதில் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சண்டை நடந்துருது சாமி, நாங்கள் இது மாதிரி ஒரு பிரேக்கப் ஆகிடுத்து, தள்ளி போயிருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், நாங்கள் திரும்பவும் வருமா, எங்கள் ஜாதக பிரகாரம் எனக்கு 2வது திருமணம் இருக்கா, 3வது திருமணம் இருக்கா, என்ன சாமி நாங்கள் பண்ணிக்கலாமா, பிரியலாமா அப்படின்லாம் கொஸ்டின் இருக்கும். பிரிஞ்சு விடலாமா, வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட் இருக்குது. ஆனால் சாமி எனக்கு வாழணும்னு என்ன இருக்குது, பாப்பா தான் எனக்கு மாதிரி வாழ வேணான்னு பிடிக்கலான்னு சொல்லுது, நான் சேர்ந்து வாழ முடியுமா, இல்லைனா நான் சேர்ந்துருக்கேன்னு சொல்கிற சாமி வீட்டுக்கார் பிரியணும்னு சொல்கிறாரு, அது நடக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கனாக்கா இது எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் 2 பேருடைய அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் 2 பேருடைய ஜாதகம் முக்கியம். அதுதான் முக்கியம். ஒரு ஜாதகம் பார்த்து புண்ணியம் முடியாது. இப்போ திருமணம் செஞ்சு என்ன செலவு பண்ணீங்களோ அதை விட அடுத்த திருமணம் பண்ணால் அதுக்கு என்ன செலவு பண்ண போகிறீங்களோ, இல்லை இந்த பிரியத்துக்கு என்ன செலவு பண்ண போகிறீங்களோ, இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் பரிகாரம் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுல சோம்பேறித்தனம் படக்கூடாது. அப்போ 2 பேருடைய ஜாதகம் அவசியம் பார்க்கணும். பார்த்து தான் இது பிரியிற ஜாதகமா சேர்ற ஜாதகமா அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த ஜாதகம் பிராயச்சித்தங்களோ பரிகாரங்களோ எளிமையாக பண்ணால் சேர்ந்துடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த நிலைக்கு பரிகாரத்துக்கோ போக முடியும். இப்போ சேருவீங்களா பிரிவீங்களாங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். சரி, அடுத்ததாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பவர்களே திருமண யோகம் நன்றாகவே இருக்கிறது. நினைத்த இந்த நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு திருமணத்திற்கான காலம், திருமண யோகம் கைகூடும். இதையும் மீறி திருமணத்தில் உங்களுக்கு வேறு ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால், எனக்கு 30 வயசு ஆகுது சாமி, 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலைனாக்கா அது ஏன் இன்னும் ஆகலை, நான் எல்லா ஜோசியரையும் பார்த்துட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் கல்யாணம் ஆகலை. அப்போ என்ன ஆச்சு, ஏன் நடக்கலை, அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வாங்க நாம் அதை சொல்லிக் கொடுக்குறோம், சரியா? அதே போல் இந்த வெளிநாட்டு வாழ் அன்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அன்பு நேயர்களே, வெளிநாட்டு வாழ் அன்பர்களே, நீங்கள் ஃபோன் செய்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு கால் கொஞ்சம் வாட்ஸ்அப் கால் பண்ணிவிடுங்க. நார்மல் கால் பண்ணிங்கனாக்கா நாங்கள் நெட்வொர்க் பிஸியாக இருக்கும்போது என்னால் ரிப்பீட் கால் பண்ண முடியல, அது சரிங்களா? அதான் ஐஎஸ்டி போக மாட்டேங்குது. அப்போ வாட்ஸ்அப் கால்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ வெளிநாட்டு வாழ் அன்பர்கள் பக்த கொடிகள் கொஞ்சம் வாட்ஸ்அப் காலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக திருமண யோகம் சொல்லிட்டேன், கணவன் மனைவி ஒற்றுமையை சொல்லிட்டேன். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நிறையவே முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த முயற்சி எந்த மாதிரியான முயற்சி, செலவா, பணங்காசா, பஞ்சாயத்தா, அல்லது வம்பு வழக்கா, பிராயச்சித்தமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு பெரிய இடர்பாடாக இருக்காது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே உடனே குழந்தை பிறந்திருக்கும். அதையும் மீறி உங்கள் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் ஏதாவது இருந்தால் தான் அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமையான தோஷங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும். இது எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். சரியா? ஃபேமிலி மேட்டரில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வரவு செலவில் கவனமாக, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபேமிலி விஷயத்தில். சரியா? அதில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேளுங்க, பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அற்புதமான வேறு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. நமச்சிவாயம். வாழ்க வளமுடன்.